இன்றைக்கி பனை விதை நடலான்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். நான் சேகரித்து வச்ச எல்லா பனை விதையுமே ஒரு சட்டியில் அள்ளி வச்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கிட்ட மேலே ஆயிடுச்சு இதை சேகரித்து வச்சு. இதனோட பழத்தை உடச்சி போட்டு இதில் உள்ள சாரெல்லாம் எடுத்து நான் உரமாக ஆக்கிட்டேன். மீதி கீழே போட்டு வச்சுருந்தேன். அது 1 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால் முளைக்கவே ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா வேரெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. இனி இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வேர் ஊண்டி மரங்களாக முளைக்க ஆரம்பிச்சு அதை பிடுங்க முடியாது, கஷ்டமாயிடும். அதனால் நான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பண்ணைக்குட்டைக்கும் வெளிப்புறமாக, ஏன்னா உள்புறம் வந்துட்டு நான் தென்னை மரம் ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதனால் வெளிப்புறமாக வந்துட்டு இந்த பனை விதையை நடலாம் அப்படின்ட்டு கரைய ஓரங்களில் நல்லா கீழே இறக்கி நல்லா கொஞ்சம் லூஸ் மண்ணாக தான் இருக்கும், அந்த இடத்துல நடலான்ட்டு பிளான் பண்ணி அங்கே நட்டு வச்சிட்ருக்கேன். இந்த நல்லா நட்டுட்டு கொஞ்சம் 1/2 அடி தோண்டினா போதும். 1/2 அடி தோண்டி மண்ணை மூடி விட்டு நல்லா கொஞ்சம் டைட்டாக மட்டும் பேக் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த ஈரங்களில் அப்படியே முளைச்சி வந்துடும். அப்படியே நம்ம கரைகளில் நட்டு வச்சுருந்ததை கிட்டத்தட்ட ஒரு 13 விதைகள் நட்டு வச்சுட்டேன். ஒரு கிட்டத்தட்ட 4.5 அடி 5 அடி கேப்பில் இடைவெளி விட்டு செம்ம பங்காக நட்டுட்டேன். இந்த பனைமரம் நமக்கு பயன்படுதோ இல்லையோ, யாரோ என்னோடய பிள்ளைங்களுக்கோ என் பேரம்பேத்திகளுக்கோ கண்டிப்பாக பயன்படும். நாம் பயன்படுத்தின எல்லாமே முன்னோர்கள் நட்டது தான்.